இந்த ட்ரெஸ் கஸ்டமைசேஷன் பார்க்கலாம். எங்க இருந்தாலும் நீங்க தனியா தெரியணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்பேஸ் சில்க் மாரி ஒரு பெர்ஃபெக்ட்டான சாய்ஸ் எதுவுமே இருக்காது. இன்னைக்கு அதில தான் கஸ்டமைஸ் பண்ண போறோம். கஸ்டமர் சென்னையிலேருந்து எனக்கு கொரியர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன ரெக்யர்மென்ட் கேட்டிருந்தாங்கன்னா, ஃபுல் ஹேண்ட்ல கேதரிங் இருக்கணும். அது மாரி ஃப்ரண்ட்ல பிரின்சஸ் கட் இருக்கணும். பாட்டம் வந்து பேனல் கட்ல இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸ்பேஸ் சில்க்ல நம்ம எல்லா மார்க்கிங்கும் பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து ஃபுல் லென்த்ன்றனால ஸ்பேஸ் சில்க் நம்ம சொன்ன பேச்சு கேட்காது. அதனால ஸ்டீம் அயர்ன் வச்சு நல்லா அயர்ன் பண்ணிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேக் சைடு வந்து டாட் பிடிச்சாச்சு. ஷேப் அப்பதான் நமக்கு நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நம்ம வந்து இழுக்காம ஸ்டிச் பண்ணா நம்மளால பெர்ஃபெக்ட்டான பிரின்சஸ் கட் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். மேலேயும் நமக்கு அன்ஈவனா இருக்காது. கீழேயும் நமக்கு அன்ஈவனா இருக்காது. அது மாரி கரெக்ட்டா 1/2 இன்ச் நம்ம விட்டுருந்தோம்னா, அந்த 1/2 இன்ச்சுக்கு தையல் போடணும். அப்பதான் நீட்டா இருக்கும். பாட்டம்ஸ் கட் வந்து நம்ம பேனல் கட் போட்டிருக்கோம். பேனல் கட் வந்து ஸ்பேஸ் சில்க்ல நம்ம ஓவர்லாக் பண்ணா டிரான்ஸ்பரண்டா வெளியே தெரியும். அத வந்து அவாய்ட் பண்றதுக்காக நான் இந்த மாரி ஹெம்மிங் ஃபுட்டர் யூஸ் பண்ணி சின்னதா ஃபோல்டு பண்ணி உள்ள இருக்க பேனலோட ரா எட்ஜ ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாரி சின்னதா ஸ்டிச் பண்ணிட்டு நான் ரா எட்ஜ வந்து உள்ள திருப்பி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்பேஸ் சில்க்ல டிரான்ஸ்பரண்டாவே தெரியாது. தையல் போட்டதும் தெரியாது. இந்த மாரி சின்னதா நான் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ல வர கேதரிங்க்கு நம்ம எலாஸ்டிக் த்ரெட் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த த்ரெட்டோட லிங்க் அதுக்கப்புறம் இந்த ஃபூட்டரோட லிங்க் வந்து நான் டேக் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க்க டச் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நம்ம எந்த லென்த்துக்கு வந்து நம்ம கேதரிங் விடுறதுக்காக விட்டுருக்கோமோ, எக்ஸ்ட்ரா விடணும் நம்ம ஃபேப்ரிக்கு. அந்த லென்த் வரைய மட்டும் இந்த கேதரிங் வந்து நான் வர்ற மாரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ ட்ரெஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி தான் இருந்துச்சு. நெக்குக்கு வந்து நான் ஹெம்மிங்கில ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அது மாரி ஸ்லீவுமே நமக்கு ஃபுல் ஸ்லீவ்ல கேதரிங்ஸ் வரும். சிம்பிளா தான் இருக்கும். ஆனா இந்த ட்ரெஸ் எவ்வளோ ஷைன் அடிக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாரி கஸ்டமைசேஷன் பிடிக்கும்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.